என் தனிமையை போக்க வழிதான் என்ன என்று யோசிக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ராஜாவுக்கும் மத போதகர்களுக்கும் பயந்திருந்த சீஷர்கள் செய்த நல்ல காரியம். எல்லோரும் ஒன்றாக ஒருமித்து மேல் வீட்டறையில் காத்திருந்தனர். அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சந்தித்து திடப்படுத்தி பயந்த இடங்களுக்கே சுவிசேஷம் சொல்ல அனுப்பினார். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கர்த்தர் சொன்னார். அப்போஸ்தலர் 2 அந்யோன்யம் ஐக்கியத்தில் தரித்திருங்கள் என்று சீஷர்கள் சொன்னாங்க. ஆமாங்க, நீங்க தனியா இருந்தா ஈஸியா சத்ருவானவன் உங்களை கொள்ளையாடிட்டு போவான். நல்ல ஜெப ஐக்கியத்துல இருங்க. கர்த்தர் உங்களை இன்னும் இன்னும் பலப்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனமாய் வைத்து தனிமையை போக்குவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் சகோதரர் ஒருமித்திருக்கும் அந்த இன்பத்தை நான் கண்டடைய நல்ல ஜெப ஐக்கியத்தை எனக்கு அறிமுகப்படுத்தும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.